கொள்கைகள் என்ன கேட்குறாங்க. இது கொள்கைகளா? இது கொள்கைகளா? இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்தி, எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்தி, எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. என்னது சின்ன பசங்க, என்னது சின்ன பசங்க, என்னது சின்ன பசங்க. இந்திரா கல்யாண மண்டபத்துக்கு வரி கட்ட மறுத்த நீ நடத்திய பள்ளிக்கூடத்திற்கு வாடகை கொடுக்க மறுத்த நீ வந்தாதான் தமிழ்நாடு உருப்படும்னு சொன்னா உன்ட என்ன இருக்கு? நீ யாரை முன்மொழிகிறாய்? உன்னுடைய பிலாசபி என்ன? தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையான எதை சொல்ற? உன்னுடைய மொழிக் கொள்கை என்ன? மதுவிலக்கு பிரச்சனையில் உன்னுடைய கொள்கை என்ன? நதிநீர் பிரச்சனையில் உன்னுடைய கொள்கை என்ன? சமூக நீதியில் உன்னுடைய கொள்கை என்ன? மாநில சுயாட்சி பிரச்சனையில் உன் கொள்கை என்ன? எதுவுமே எல்லாம் சூனியம். ரஜினியிடம் இருப்பது ஒரு பாப்புலாரிட்டி. ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டு வருது. அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய குறி. பாஜகவோடு கலந்தால் கரைந்தால் காணாமல் போய்விடுவோம். அதனால தனியா நின்று இப்படி ஒரு பயணத்தை எது ஆன்மீகம்? நீ என்ன ஆன்மீகம் பேசுகிறாய்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாடி வரைஞ்சினாரே வள்ளலார், அந்த ஆன்மீகமா? பல்லவ சக்கரவர்த்தி அதிகார சாட்டை எடுத்து சொடுக்கிய பொழுது நாமார்க்கும் குடியில்லோம்னு சொன்னானே எங்கள் திருநாவுக்கரசர், அவருக்கு ஆன்மீகமா? ஊழலற்ற மதச்சார்பற்ற, எதை ஊழலற்ற மதச்சார்பற்ற நீ எப்படி சொல்றது? நீ தமிழ்நாட்டின் மீது காதல் உள்ளவன்னு சொன்ன நீ மலைக்கு போனா எங்க பொதிகை மலைக்குள்ள வரணும், மருந்துவாழ் மலைக்குள்ள வரணும். மலைக்கு போவதாக இருந்தா ஜவ்வாது மலைக்குள்ள வரணும். மலைக்கு போறதா இருந்தால உதகை மலைக்குள்ள வரணும். நீ மலைக்கு போறதாக இருந்தாலும் இமயமலைக்குள்ள போற. 40 ஆண்டு காலம் உன்னை உயிருக்கு உயிராக நேசித்து உன்னையே நம்பி ஜீவிதம் நடத்தக்கூடிய அந்த மன்றத்து பிள்ளைகளுக்கே அந்த கட்சியில ஒருங்கிணைப்பாளர் பதவி உனக்கு கொடுக்க முடியல. மன்ற நிர்வாகிகளுடைய நம்பிக்கையே இழந்துட்டியே நீ. மக்களுக்கு நம்பிக்கை நீ எப்படி பெறுவ? நீ அவருக்கு ஒரு அறிவுசார் பிரிவு தலைவராக இருந்தார் பிஜேபியில், அவரை நாங்கள் போட்டிருக்கோம் ஸ்ட்ராட்டஜியா. நான் கேட்கிறேன், எந்த முட்டாளாவது கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி நிர்வாகி அறிவிப்பானா? உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்சி தொடங்குவதற்கு முன்னாலே நிர்வாகிகளை அறிவித்த தலைவன் ரஜினிகாந்த் தான். இந்த அசிங்கத்தை எந்த கோவிலில் போய் சொல்றது? ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா? ஆன்மீகம் தன்னை வெல்வது. தன்னை வெல்லுவதற்கு பேர் தான் ஆன்மீகம். டயஜனிஸ்ன்னு ஒரு தான் இருந்தான். எங்க? கிரேக்கத்தில் அலெக்சாண்டர் அரண்மனை இருக்கிறது. அலெக்சாண்டர் அரண்மனைக்கு இருந்து பார்க்கிறார். டயஜனிஸ் குடிசையில் இருக்கான். அந்த டயஜனிஸ் குடிசையில் அவரை தரிசிப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். உலகத்தினுடைய 3/4 பகுதியை வென்றவன் என்று பெருமைக்குரிய அலெக்சாண்டர் அரண்மனையில் அவனை சந்திக்க யாரும் இல்லை. அரண்மனையில் இருந்துட்டு பார்த்தான், டைஜனிஸ் குடிசையில் இவ்வளவு கூட்டம் இருக்கே, என்னை பார்க்க யாரும் வரலையேன்னு. அவனே வந்தான், அலெக்சாண்டரே வந்தான் இந்த குடிசைக்கு. டைஜனிஸ் கொஞ்சம் விலகி நில்லுன்னார். ஏன்னு கேட்டான் அலெக்சாண்டர். நீ சூரிய ஒளிக்கு இடையூறாக இருக்கிறாய்னார். என்ன வேணும்னு கேட்டார். இல்லை, நான் மன்னனாக இருக்கிறேன், மாசிடோனிய மன்னனாக இருக்கிறேன், என்னை பார்க்க யாரும் வரல, உங்களை பார்க்க இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கே, என்ன காரணம்னு கேட்க வந்தேன். நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவனார். தன்னை வெல்வது தான் ஆன்மீகம். பகவான் ரமண மகர்ஷி தன்னை வென்றவர், வள்ளலார் தன்னை வென்றவர், இந்த பாம்பன் சுவாமிகள் தன்னை வென்றவர். தன்னை வெல்வதற்கு பேர் தான் ஆன்மீகம். ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் போட்டுட்டீங்கன்னா ரத்தம் சிந்தும் இந்த நாடு. ரத்தாறு பாய். நீங்க
சொன்ன கருத்துக்கே பலத்த எதிர்ப்பு வந்திருக்கு சார். யார் சமூக விரோதிகள் கேட்கிற மக்கள் போராட்டத்தில் சமூக விரோதிகள் மக்களை சொல்றீங்க. சரிங்க, மக்கள் இல்லைங்க, கம்ப்ளீட் அந்த போராட்டத்துக்கு கடைசியில் வந்துட்டு எல்லா சமூக விரோதிகளும் போந்து தான் அது கிடைத்தது. ஜல்லிக்கட்டில் கடைசி நாள் எப்படி கிடைத்தாங்களோ அதில் அதே மாதிரி இப்போ தான் அப்படி பண்ணியிருக்காங்க. அங்கே ஒன்று இன்னோசன்ட் பீப்பிள், அவங்க மீனவர்கள், அவங்க இருந்தது. சமூக விரோதிகள் தான் வந்து கெடுத்துட்டு போலீஸை அடித்ததும் அவங்க தான், கலெக்டர் ஆஃபீஸ் அடித்ததும் அவங்க தான், அந்த குடியிருப்பை வந்து எரிச்சதும் அவங்க தான். எது அது எப்படி தெரியும் சொல்லி கேட்க வேண்டாம், எனக்கு தெரியும். ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸுக்கு அடித்த பிறகுதான். அந்த சமூக விரோதிகள் போலீஸை அடிச்சாங்க, அப்போது இருந்தால் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. காவல்துறை யூனிஃபார்ம்ல யாரும் அடிச்சா கூட எப்பவும் ஒத்துக்க மாட்டேங்க நான். ஓகே, வேற யாரும் கேள்வி இருக்கா? மக்கள் வந்து போராட்டம் எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் சொல்லி போயிட்டா தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆயிடுவாங்க. தேங்க்யூ வெரி மச். தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன பேசுன? தூத்துக்குடியில் ஒரு நச்சாலை, உப்பு காற்று வீசக்கூடிய தூத்துக்குடி, முத்து குளிக்கிற தூத்துக்குடி, வள்ளல் வஉசி பிறந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த தூத்துக்குடியில் அந்த ஊரையே நாசமாக்குற ஒரு நச்சாலை எதிர்த்து அறம் சார்ந்த வகையில் மக்கள் தன்னெழுச்சியாக போராடினா, அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேரை சுட்டு கொன்னா, சுட்டு கொண்டதை நியாயப்படுத்த நீ தமிழ்நாட்டு அரசியலுக்கு பொருத்தமானவரா? நீ அந்த போராட்டத்தில் சமூக விரோதிகள் புகுந்தனால தான் பிரச்சனை. சமூக விரோதிகள் எப்படி புகுந்தான்னு சொல்லுவ நீ? தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் ஜல்லிக்கட்டுக்கு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் யார் சமூக விரோதி புகுந்தா? போலீஸ் புகுந்தா சமூக விரோதியா? காவியும் காக்கியும் ஒண்ணுங்க. ஆனால் போலீஸ்காரங்களுக்கு எதுவும் நடந்தால் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எதுவும் சும்மா இருக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? நீ உன் வீட்டு வாசல்லேருந்து வெளியே தாண்டதுக்கே யோசிக்கிறவ. நீ ஒன்றும் செய்ய முடியாது. எதை செய்வதற்கான பலமும் இல்லை. சொல்லக்கூடாது, உனக்கு மெடிக்கல் ஃபிட்டே கிடையாது. நீ என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டில்?